இன்றைக்கு உலகம் ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினத்தை கொண்டாடுகிறது. Today the world is celebrating Father's Day. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் So in the name of Jesus, EAGC Worship Center சார்பாக on behalf of EAGC Worship இங்கு Center, வந்திருக்கிற ஒவ்வொரு தந்தையரையும் every father who is ஒவ்வொரு come to this ஃபாதருக்கும் place, every single father, ஆன்லைன்ல எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு ஃபாதருக்கும் fathers who have joined us through online today, தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். give our wishes for the Father's Day. அப்பான்னு சொல்லும் பொழுது So when we say a father, ஃபர்ஸ்ட் நமக்கு யார் ஞாபகம் வருது? the first thing that comes to our memory மேல is இருக்கிற that பெரியப்பா தான். it is our God above. அவர் இல்லனா நாம இல்லவே இல்லைங்க. Without him we are nothing. எவ்வளவு அன்பான தகப்பன் அவர், How much a loving father he is, எவ்வளவு உண்மையான தகப்பன் how அவர், much a faithful father he is, எவ்வளவு கரிசனையுள்ள தகப்பன் how அவர், much a father who shows his compassion. எவ்வளவு பொறுப்புள்ள தகப்பன் அவர். He is a father of full அவரை responsibilities. பத்தி நாம சொல்லிக்கிட்டே So we போகலாம். can continue telling these things அதனால about him. இந்த புத்திர ஸ்வீகாரத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை அவர் உங்களுக்கு எனக்கும் நீங்களும் நான் ஏமாத்துறங்க. Who are we to call him Abba Father? என்ன அப்பான்னு கூப்பிடுறேன்னு சொல்லி அவர் அந்த அதிகாரத்தை சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. He has given us the spirit of sonship to call him Abba Father. ஆக என்ன ஒரு பெரிய பாக்கியம் So பாருங்க. what a great privilege that we சோ have. முதலாவது ஒவ்வொரு நாளும் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு மாத்திரமல்ல, It is not just during the Father's Day. படுக்கையிலே கண் விழிக்கும் பொழுது As soon as we get up from our bed, when ஃபர்ஸ்ட் we வார்த்தை open இந்த our அப்பாக்கு eyes, நன்றி the சொல்லணும். first thing is to thank our Abba ஃபர்ஸ்ட் Father. இந்த அப்பாக்கு நன்றி சொல்லணும். First we should thank our அவருக்கு Abba நன்றி Father. சொல்லிட்டு தான் படுக்கையிலிருந்து வெளியே வரணும். Only after thanking him we should get out of our அது bed. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். Every single day we should be doing that. சரி, ஃபாதர் அப்பான்னு சொல்லி வரும் பொழுது So when it comes to Father, அந்த அப்பாவை நம்ம நினைக்காத நாள் there's கிடையாது. not even a single day that we don't remember him. அதே போல உலகத்து தகப்பன்கள்ல The same way the earthly fathers, earthly father, உங்க அப்பா your father, எங்க அப்பாவை நம்ம மறக்க கூடாது. my father, we should never forget them. எனக்கு ஃபர்ஸ்ட் பெரியப்பா, It is first my big God, அடுத்து எங்க அப்பா. and after that my father. என்னன்னு தெரியல, நான் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். As I was preparing and meditating today's message, என் பேரன் நேத்து எல்லாமே ஃபுll டே என்ன பண்றான்னு சொன்னா எங்க அப்பா போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். yesterday my grandson, the whole day he was looking at the photo of my father. எப்பயும் அப்படி செய்ய மாட்டான். He never does that. நேத்து அந்த போட்டோவே பார்த்துக்கிட்டு But yesterday particularly he kept looking at the எங்க அப்பா photograph பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். and he was telling my father's எனக்கு name. ஒரே ஆச்சரியம், I was surprised by that. என்னத்துக்கு எங்க அப்பா பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? Why is my grandson calling out my அந்த father's name? போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். And he is looking at my father's என் பேரன் photograph. மூலமாக Through my grandson, எங்க அப்பாவை அவன் எனக்கு ஞாபகப்படுத்துகிறான். God reminded me of my own father. எனக்கும் ஒரு அன்பான அப்பாவை, உலக பிரகாரமான அப்பாவை கர்த்தர் கொடுத்தார். God gave me a very loving earthly father. ஆமென். ஆக நாம் அவரையும் நினைவு கூறணும், உலகத்து தகப்பன்களையும். So you should remember your father ஆக also. சபையிலும் So in church, நிறைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. there are many spiritual fathers. உங்களை விசாரிக்கிற தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. The spiritual fathers who care for you and அவங்களையும் inquire நாம you. நினைவு But கூறணும். we should also remember them. அடுத்து ஒரு அப்பான்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது So next when we think about a father, வேதாகமத்தில் அப்பா கேரக்டர்கள் நிறைய இருக்கிறது. you see in the Bible there are many father ஆக characters. எனக்கு வேற யாரும் ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. But no one else is coming to my memory. நம்ம திறந்து படிச்சா நிறைய அப்பாமார்கள் எழும்புவாங்க. So when you open the Bible, you can see many fathers ஆனா from the எனக்கு Bible. என்னவோ இந்த யோபுன்னு சொல்லி வரும் பொழுது But for me, when I think about Job, யோபுவை அடுத்து ஒரு பெரிய அப்பாவாக பார்க்கிறேன். I see Job as the next to God. எனக்கும் யோபு என்கிற அப்பாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. So there is a lot of connection between me and Job as a father. ஆக பெருமைக்கு நான் சொல்லல. So I'm not talking out of ஆக pride. நான் யோபுவை குறித்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். I was meditating about Job. யோபுவை குறித்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது As I was meditating about Job, பாஸ்டர் லியா என் மகள் கேட்டாப்பா, இந்த ஃபாதர் சண்டே நீங்க பிரசங்கம் பண்றீங்களே, அப்ப சொன்னேன் யோபு குறித்து நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். so my daughter, Pastor Leah, asked me, "You're going to preach on the Father's Day?" And I told her,
I'm meditating on Job. அப்போ அவ சொன்னா, And she said, லாஸ்ட் இயர் ஃபாதர்ஸ் டேக்கு ஜோபை குறித்து தான் பேசுனீங்க அப்படின்னு சொன்னா. she said, last year also on the Father's Day, you spoke about Job. லாஸ்ட் இயர் அந்த யூடியூப் லிங்க் எனக்கு அனுப்பி And கொடுத்தா. she shared the YouTube link with me. லாஸ்ட் இயர் பி எ லவ் கேரியருங்கிற ஒரு தொடர் செய்தியை பிரசங்கித்தேன். So last year I preached on be a love carrier message, continuous message. அப்போ அந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு So on the Father's Day, யோபுவை குறித்து நான் பேசியிருக்கிறேன். I spoke about Job. அப்போ என்ன பேசினேன், என்ன தலைப்பில் பேசினேன்னு சொன்னா, What topic that I spoke about Job? when a hated father becomes a love carrier. வெறுக்கப்பட்ட ஒரு தந்தை எப்படி அன்பை சுமக்கிற ஒரு தந்தையாக மாறினார் என்று. Hated father becomes a love carrier. வெறுக்கப்பட்ட ஒரு தந்தை அன்பை சுமக்கிற யோபு தந்தையாக. யோபு வெறுக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். So you see at Job, he was a hated father. யோபு பேரே வெறுப்புதான். So the meaning of the name Job is hatred. ஜோப் in Hebrew, In Hebrew, ஈயோபே, it is Eob, hated. means hater. யோபுன்னு சொன்னாலே வெறுப்புதான். So when you say Job, it means hater. ஆக வெறுக்கப்பட்டவன். See, who was the one who was hated? எதனால வெறுக்கப்பட்டவன் நமக்கு தெரியாது. We do not know why he was hated. உண்மையா அவன் வெறுக்கப்பட்டவனா நமக்கு We தெரியாது. do not know whether really he was hated. ஏன் அவனுக்கு அந்த பேர் வச்சாங்க நமக்கு We do தெரியாது. not know why he was given that ஆனா name. யோபு பேர்லயே வெறுப்புகிறது இது இருக்கு. But in the name of Job itself, you can see அந்த hated. வெறுப்பு என்கிற பெயரை சுமந்தவன் So he was the one who carried the hatred in his name. ஆண்டவருடைய அன்பை சுமக்கிறவனாய் மாறினான். And he became the love carrier of God. உங்களுக்கு புரியல போல இருக்கு. I think you're not able to வெறுப்பு என்கிற understand. பெயரை சுமக்கிறவன் The one who carried hatred as his name, ஆண்டவருடைய அன்பை சுமக்க ஆரம்பித்தான். he started carrying the love of God. ஆண்டவருடைய அன்பை சுமக்கும் தகப்பனாய் He மாறிவிட்டான். became a father who carried the love of God. ஆக இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, So the topic of my today's message, when the hated father becomes a priestly father. வெறுக்கப்பட்ட தந்தை ஒரு ஆசாரிய தந்தையாக மாறும். போன வருஷம் when the hated father becomes a love carrier. Last year we saw that the hated father, how he became a love carrier. இன்னைக்கு when the hated father becomes a priestly father. And today we are going to see how the hated father became a priestly father. Job chapter number 1 verse number 1. யோபு 1:1 அதிகாரத்திலே, There was a man in the land of Uz whose name was Job. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன். சோ உங்களுக்கு தெரியும் யோபுன்னு சொன்னா வெறுப்புன்னு சொல்லி. So you all know Job means hated. ஆனா இந்த முதல் அத்தியாயத்துல பார்க்கும் பொழுது, But if you see in the first chapter, இந்த முதல் அதிகாரத்துல பார்க்கும் if பொழுது, you see in the first chapter, first verse, யோபுவை குறித்து about Job, எவ்வளவு செல்வந்தன் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு அந்த இடத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். so we see that how Job was the richest person in that. ஆக அதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது But if you read before that, எவ்வளவு செல்வந்தன், he was a rich person, எவ்வளவு நல்ல மனுஷன், he was a good person, எவ்வளவு அன்பானவன், he was a loving person, எவ்வளவு ஆவிக்குரிய தலைமத்துவத்தை கொண்டவன். spiritually how he was a leader. இதெல்லாம் பேசின பிறகுதான் யோபுனுடைய சஃபரிங்க குறித்து வேதம் சொல்லுகிறது. Only after speaking about all these things, the Bible talks about his suffering. ஃபர்ஸ்ட் யோபுவை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருங்க? How Job gets introduced ரொம்ப first. வெல்தின்னு சொல்றாருங்க. God says that he's a wealthy ஒரு நல்ல person. மனுஷன் சொல்றாருங்க. Says that he's a good person. இப்படி அவனை குறித்து எல்லாம் சொன்ன பிறகுதான் After saying all these things about அவனுடைய Job, பாடுகளை நாம் பார்க்கிறோம். so we are seeing his sufferings. ஜோப் the model of fatherhood. அவன் ஒரு தகப்பனாக இருப்பது ஒரு அடையாளமாக இருக்கிறான். தகப்பனுக்கு ஒரு தகப்பனுக்கு அடையாளமாக யோபு இருக்கிறதை பார்க்கிறோம். We see that Job was a model fatherhood. யோபுவிலே ஒரு நல்ல தகப்பனை நீங்க பார்க்கலாங்க. In Job you can see a good father. ஆக இந்த நல்ல தகப்பனை பார்க்கும் பொழுது So when you look at this good வெறும் father, சாதாரண உலக பிரகாரமான தகப்பனாய் அவன் இல்லை. he was not like an ordinary earthly father. இந்த லேவியர்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். God anointed the Levites தேவாலயத்தில் ஊழியம் செய்ய லேவியர்களை ஆண்டவர் அபிஷேகம் in பண்ணார். order to serve in the temple. God anointed the Levites. லேவியர்களை ஆண்டவர் ஸ்தாபித்தார். The Lord ordained the Levites. ஆனால் இந்த லேவியர்கள் வருவதற்கு முன்பாகவே, But before these Levites could come, பழைய ஏற்பாட்டு லேவியர்கள் வருவதற்கு in முன்பாகவே the Old Testament, before the Levites could come, யோபு ஒரு ஆசாரியனாய் செயல்பட்டான். Job, he was a model
a priestly father. ஆமென். யோபு ஒரு ஆசாரியனாய் செயல்பட்டான். Job functioned as a priest. ஆக இந்த கால வேளையிலே So in this morning hours, EAGCயில் இருக்கிறதானே those who are in EAGC, ஒவ்வொரு அப்பாமார்களையும் every single father, ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் every single father, ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னாலும் though you may not have children, ஏதோ ஒரு விதத்தில் some way or the other, நீங்க ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கணும். you should be a spiritual father. நீங்க ஆசாரியனாய் இருக்கணும். You should be a priest. ஆசாரிய தந்தையா இருக்கணும். You should be a priestly father. அப்படிதான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். That is how God has called you. எல்லா கிறிஸ்தவ தகப்பன்மார்களை All the Christian fathers, ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்தை செய்யவே அழைத்திருக்கிறார். God has called them to do the ministry of being a தகப்பன்மார்கள் priestly இருந்தா இங்க father. கை வச்சு சொல்லுங்க. Or if there are fathers here, put your hand here Place your and hand say, here உங்களுடைய கரத்தை இங்கே and வைத்து say, சொல்லுங்க. Lord, I want to humble myself தேவனே, என்னை நான் தாழ்த்துகிறேன். to accept this calling, இந்த அழைப்பை நான் to ஏற்றுக்கொள்கிறேன். acknowledge this calling. இந்த அழைப்பை நான் I ஒப்புக்கொள்கிறேன். want to be a priestly father. நான் ஒரு ஆசாரிய தந்தையாக இருக்க Make me a விரும்புகிறேன். priestly father என்னை ஒரு ஆசாரிய தந்தையாக நீர் more மாற்றும். than anything, O Master. எல்லாவற்றை காட்டிலும் தேவனே, ஒரு ஆசாரிய தகப்பனாய் கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களை எழுப்புவாராக. let God rise every single father seated here as a priestly father. ஒவ்வொரு தகப்பன்மாரும் Every single ஒரு father, ஆசாரியனாய் எழும்பும் பொழுது when they rise up as a priestly அந்த father, குடும்பம் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படாது. the family will never be put to shame in அந்த any குடும்பம் situation. யாருக்கு முன்பாக தலைகுனியாது. The family will not be put to shame before any person. ஆக முதலாவது So firstly, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் the spiritual father, யோபுவை போல எப்படி செயல்படுகிறான். like Job, how does he behave? நான் சீக்கிரமா போவேன். So I go very A fast. priestly father is a God seeker. இந்த ஆசாரிய தந்தை தேவனை நாடுகிற ஒரு நபராக இருக்கிறார். Not a perfect, not a self-righteous person. தன்னை ஒரு நீதிமானாக நினைக்கிற ஒரு தந்தையாக A அல்ல. priestly father இந்த ஆசாரிய is தந்தை a God seeker. அவன் தேவனை தேடுகிற ஒரு நபராக இருக்கிறார். Bible says, Job chapter number 1 verse number 1. யோபு 1:1 நாம் பார்க்கிறோம். That man was blameless அந்த மனிதன் உத்தமனும் and upright. சன்மார்க்கனும் He feared God. தேவனுக்கு பயந்து He shunned evil. பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தார். Another translation says, இன்னொரு மொழியாக்கத்திலே verse number பார்க்கும்போது 18, 18வது he வசனத்திலே was totally devoted to God. தேவனுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்த He ஒரு was a நபராக God இருந்தார். seeker. அவன் தேவனை நாடுகிற இந்த தேடுகிற ஒரு இடத்தில் நபராக ஒவ்வொரு இருக்கிறார். தகப்பன்மாரும் In this place every single father, தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கணும். you should be God seeker. தேவனை தேடாத தகப்பன்மார்கள் Those who do not seek God, நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தை கட்டி எழுப்ப வாய்ப்பே கிடையாது. there is no chance for you to build a spiritual A family. priestly father is godly, ஆசாரிய தந்தை தேவனை தேடுகிறவனாக not இருக்கிறான். perfect. அவன் பரிபூரணன் அல்ல. Bible doesn't say Job was sinless. வேதம் அவன் பாவமே செய்யவில்லை என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லல அவன் பாவமே செய்யல, அவர் பூரண மனுஷன் The சொல்லல. Bible did not say that he never committed sin or he was a very perfect பூரண person. நீதிமான் சொல்லி சொல்லல. The Bible did not say he was a perfectly righteous person. blameless என்று The சொல்லுகிறது. Bible says he was blameless. blameless என்று சொன்னால் So when you say a blameless, person of integrity, அவன் ஒரு நேர்மையான ஒரு மனிதன் என்று spiritual சொல்லப்படுகிறது. maturity, அவனுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி இருந்தது. a moral and not a moral perfection. அது ஒழுக்கபூர்வமான அந்த காரியத்தை அல்ல. This was God's own testimony about Job. யோபை குறித்து தேவனுடைய சொந்த சாட்சியாக இது இருக்கிறது. ஆண்டவர் சாட்சி சொல்லணுங்க. So the God should share the ஒரு testimony about தகப்பனை you. குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லணுங்க. So God should give a testimony about a father. ஜனங்கள் எப்படி உங்களை கவனிக்கிறாங்க அது இல்லங்க. It is not about how people look at you. ஜனங்கள் எப்படி உங்களை ஜட்ஜ் பண்றாங்க அது It is கிடையாதுங்க. not about how people judge you. ஆக ஆண்டவர் என்ன சொல்றாரு? But what God says about The you. highest commendation a father can receive is not from society. ஒரு பெரிய பாராட்டு ஒரு தந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது இந்த சமுதாயத்தில் Highest இருந்து அல்ல. commendation not from society, அந்த பெரிய பாராட்டு இந்த சமுதாயத்தில் இருந்து வருவது not from கிடையாது. your career achievements, இல்லை என்றால் உங்களுடைய வேலை விஷயத்திலே நீங்கள் என்னென்ன காரியங்களை not சாதிக்கிறீர்களோ even அதல்ல. from family members, அது உங்களுடைய குடும்ப நபர்களிடத்திலிருந்து but கூட அல்ல. from God himself. ஆனால் தேவனிடத்தில் இருந்தே ஒரு வருகிற ஒரு தகப்பனை சாட்சி. குறித்து About a father, சமுதாயத்துக்கு மேலாக, beyond what the community சொந்த says, குடும்பத்திற்கு மேலாக beyond what the family says, பெரியப்பா சாட்சி சொல்லணும். our Abba Father, our God பெரியப்பா should give சாட்சி testimony. சொல்லணும். Our God should give the testimony. யோபை குறித்து அவர் சாட்சி சொல்றாருங்க. So God himself gives
gives testimony about A Job. father's greatest legacy ஒரு தகப்பனுடைய அந்த பெரிய ஒரு சாதனை என்னவென்று பார்க்கும் பொழுது is not flawlessness. அவனுக்கு அவன் பரிபூரணன் அல்ல, It is his faithfulness. அவனுடைய உண்மையை அது குறிக்கிறது. ஆமென். எப்படி ஒரு சந்ததி எழுப்பணுங்க? How should you bring a legacy to என்ன மாதிரி ஒரு சந்ததிங்க? What kind of a legacy it is? குறையற்ற சந்ததி அல்ல. It is not a legacy which is flawless, தேவனுக்கு உண்மையுள்ள சந்ததியை but a எழுப்பணும். generation that is faithful to God. தேவனை தேடுகிற சந்ததியை எழுப்பணுங்க. A generation that will seek the God, they should rise up. நல்லா கவனிங்க. So listen carefully. ஒவ்வொரு குடும்பத்திலும் In every single family, அந்த ஹஸ்பண்ட் அந்த ஃபாதர் தான் பிரீஸ்ட்ங்க. the father is the priest. அவன் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். He should be the one who should take the first அவன் தான் initiative. தீர்மானம் பண்ணணும். He should take the decision. அவன் தான் மனைவி பிள்ளைகளை கோயிலுக்கு கொண்டு போகணும். He should be the one who should bring the wife and the children முதலாவது to the church. அவன் தான் மாதிரியா இருக்கணும். First he should be an example. அவன் தான் ஆண்டவரை மேல வைக்கணுங்க. He should be the one who should put above அவன் தான் everything God. முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடணுங்க. He should be the one who should be seeking God and his righteousness பிள்ளைங்களை first. சர்ச்சுக்கு அனுப்பிட்டு He sends the children to the church. வீட்டுல பெட்ஷீட் போத்தி தூங்கிட்டு இருக்கிற தகப்பன் இருந்தாங்கன்னு சொன்னா If there are fathers who sleep at home, அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? what would those children do? சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு They would say that they are going to the அவங்க church. வேற எங்கேயாச்சும் சுத்த போவாங்க, மாலுக்கு போவாங்க. They would go somewhere, even to a bar. புரியுதா உங்களுக்கு? Do you understand? அப்பாக்கு தெரியாதுங்க. But that father may not அப்பா know. நினைச்சிருப்பாரு, The father may be thinking, in நான் his தான் mind, ஆண்டவரை தேடல, I'm not seeking நான் God. தான் ஒழுங்கீனமா இருக்கிறேன், I am not doing right என் things. பிள்ளைகள் தேடட்டும். Let my children seek the இன்னைக்கு Lord. நிறைய புருஷர்கள் சர்ச்சுக்கு வர்றது காரணமே Many men, the reason that they come to the church, மனைவிமார்கள் தான். it is because of the wife. அவங்க தான் வற்புறுத்தி கொண்டு வராங்க. The wife is forcing the husband to come to சிலருக்கு the வேற church. வழி கிடையாதுங்க. Some people, they don't have any chance. அந்த அம்மா பேச்சு கேட்கலன்னா வீட்டுக்குள்ள சாப்பாடு They கிடையாது. don't listen to the wife's words, no food. அப்படியே சாப்பாடு போட்டாலும் அது ருசியா இருக்காது. Even if they serve, there is no taste in that ஆண்டவரை food. தேடாத ஒரு மனுஷனுக்கு எப்படி ஊழியம் செய்வாங்க? So how can they serve someone who's not ஆண்டவரை seeking தேடாத God? மனுஷனை எப்படி நடத்துவாங்க? How will they treat somebody who is not God seeking is God? not looking for perfect fathers. ஒரு பரிபூரண ஒரு தந்தையை தேவன் He is தேடவில்லை. looking for God seeking fathers. தேவனை தேடுகிற ஒரு தந்தையை சொல்லுங்க, தேவன் தேவனை தேடுகிறார். தேடுகிற தந்தைன்னு சொல்லுங்களேன். God seeking father. சத்தமா சொல்லுங்க, தேவனை தேடுகிற தந்தை. God seeking father. என்ன யோசுவா சொல்றாருங்க, Joshua says, யார் எப்படியாச்சும் போகட்டும், let people may go their way they want. யார் எந்த கடவுளை தேடட்டும், They let them seek any other god. யார் எந்த தேவனையும் தேவனாக கொள்ளட்டும், Let them have any god as their god. நானும் But as for me என் வீட்டாருமோ and my வென்றால் household, கர்த்தரையே we should தேடுவோம். serve the Lord. That is leadership. அதுதான் உண்மையான தலைமைத்துவம். That is a priestly fathers. அதுதான் ஆசாரிய தந்தை. Amen. A God seeking father தேவனை தேடும் தந்தை pursues God's presence above blessings. தேவ ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னத்தை நாடுவார். தேவனை தேடுகிற ஒரு ஆசாரிய தந்தை A God seeking priestly father, ஆசீர்வாதங்களை தேட மாட்டாங்க. he will not seek his blessings. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதே கிடையாது. They don't come to the church on வேலைக்கு Sundays. போகணும், I have to go for my இன்னும் work. சம்பாதிக்கணும், I have to earn more. இன்னும் சேர்த்து வைக்கணும், I have to have more things. எல்லாத்தையும் பாதுகாப்பா வைக்கணும். I have to protect A everything. God seeking father, தேவனை தேடுகிற ஒரு தந்தை, he will never pursue just blessing. அந்த ஆசீர்வாதம் மட்டும் போதும் என்று அதற்கு பின்பாக போக More மாட்டார். than the blessing, அந்த ஆசீர்வாதத்தை he will காட்டிலும் pursue God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை நாடுவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுவான். He would seek God's presence. Come what may, என்ன நடந்தாலும் on சரி, Sunday, that's the ஞாயிற்றுக்கிழமை Lord's day, அது தேவனுடைய நாளாக I should இருக்கிறது. be in the house of my master. என்னுடைய மாஸ்டரின் பிதாவின் வீட்டிலே I நான் should இருக்க be வேண்டும். in the house of my father. என்னுடைய பிதாவின் வீட்டிலே நான் I இருக்க should வேண்டும். meet with my father. என்னுடைய பிதாவை நான் பார்க்க I வேண்டும். should thank him from the depth of my heart என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நான் for நன்றிகளை making me a ஏறெடுக்க leader, என்னை ஒரு தலைவனாக வைத்திருப்பதற்காக, a priestly father. ஒரு ஆசாரிய தந்தையாக ஆமென். வைத்திருப்பதற்காக. சொல்லுங்க, ஆசீர்வாதத்திற்கு மேலாக, Say beyond the blessing, ஆசீர்வாதத்திற்கு மேலாக, above God's blessings, வேலைக்கு மேலாக, above my job, வியாபாரத்திற்கு மேலாக above my work, என்ன தேடணுங்க? my business. What should we be ஆண்டவருடைய seeking? பிரசன்னத்தை We தேடணும். should see God's presence. ஆமென். யோபு பாருங்க, So you look at Job. ஒரு பிரீஸ்டா
as a priest, காட் சீக்கரா இருந்தான். he was a God seeker. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை என்னன்னு சொன்னா, If you look at many families, and what is the main நான் ஃபர்ஸ்ட் problem? சர்வீஸ்ல நான் சொன்னேன், I shared this in the first கொஞ்சம் service. பொறுத்து இருந்து கேளுங்க. So tarry and listen to what I am going to The say. second thing I want to share, இரண்டாவதாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, a priestly father is a humble servant, ஒரு ஆசாரிய தந்தை தாழ்மையான ஒரு ஊழியனாக இருக்கிறார். not a success chaser. வெற்றியை துரத்துபவன் அல்ல. ஆமென். சொல்லுங்க, வெற்றியை துரத்துபவன் அல்ல. Not a success chaser. எப்போ கேட்டாலும் வேலை 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 வேலை, Always he talks only about his எப்போ job. கேட்டாலும் வேலை, எப்போ கேட்டாலும் பிசினஸ், எப்போ கேட்டாலும் மீட்டிங், Always about job, business and meetings. அந்த ஈவென்ட் இந்த ஈவென்ட், அந்த கிளையண்ட் மீட்டிங் இந்த கிளையண்ட் மீட்டிங். Always talks about attending the client meetings. ஒரு வாரம் 6 நாள் கொடுக்கறாரு இல்ல, God gives 6 days in a அப்போ week. எத்தனை 100 கிளையண்ட் மீட்டிங்க போடுங்க. So those 6 days you can have hundreds of client உங்களுக்கு meetings. தெரியாது பாஸ்டர், வேலை சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். You may say you do not know, pastor, that is my job situation. ஆனா அதுல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணோம்னு சொன்னா, But if we compromise on that, ஆண்டவர் எப்படி நம்மள ஆசீர்வதிக்க எதிர்பார்க்க how முடியும்? can we expect God to bless us? ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. In Job chapter number 1, Job chapter 1, verse number 3. verse 3. You know, the Bible describes Job as a wealthy and influential man. வேதமானது அவன் மிகவும் பணக்காரனாக ஒரு நபராக இருக்கிறான் என்பதை கொஞ்சம் பார்க்கிறோம். கொஞ்சம் நீங்க படிங்களேன். So you read along with me. 7 sons, 3 daughters. அவனுக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தார்கள். He also possessed 7,000 sheep, அவனுக்கு 7000 ஆடுகள் இருந்தது, 3,000 camels, 3000 ஒட்டகங்களும், 500 yoke of 500 oxen, ஏர் மாடுகளும், 500 female donkeys, 500 கழுதைகளும் and a இருந்தது. very great number of servants. அவனுக்கு அதிக திரளான So பணிவிடைக்காரர்கள் this இருந்தார்கள். man ஆகவே இந்த மனிதன் was the greatest and wealthiest and most respected of all men of East. கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். ஆமென். சொல்லுங்க, கிழக்கத்தி புத்திரரில், All the men of the கிழக்கத்தி east, புத்திரரில் from all the men of the east, எல்லாரிலும் from all the men என்னவா of the இருந்தாங்க? east, how was he? பெரியவனாய் இருந்தான். He was the greatest. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய ஆளா இருந்தான்னு He சொல்லுங்களேன். was a very great Highly man. influential, He was a very influential man of person. authority, அவனுக்கு எல்லா அதிகாரமும் man of இருந்தது. power, அவனுக்கு எல்லா வல்லமையும் man இருந்தது. of status. அவனுக்கு அந்த அந்தஸ்து இருந்தது. ஆமென். ஆனா அவ சக்சஸ் சேஸ் But பண்ணலங்க. he did not go behind success. சக்சஸ் சேஸ் He பண்ணலங்க. was not a success chaser. You know, that was not his identity. அது அவனுடைய அடையாளமாக இருக்கவில்லை. Possessions. ஐயோ, ஜோபுக்கு இவ்ளோ இருக்கு, Oh, Job has got so much இவ்ளோ possession. கோடிகள் இருக்கு, So many crores he has அவங்க got. வீட்டு முன்னால 10 கார் இருக்கு, In front of his house there are 10 cars. அத்தனை வீடுகள் இருக்கு, So many houses he பயங்கர has. கோட்டீஸ்வரன். Is a crorepati. அவ வீட்டுக்கு முன்னால 100 ஆட்கள் இருப்பாங்க, There are hundreds of servants who are அவ there in வீட்டுல front of 100 his கணக்கான house. வேலைக்காரர்கள் இருப்பாங்க. In his house there are hundreds of servants who work. God did not focus on his possessions. அவனிடத்தில் இருக்கிற காரியங்கள் மேல் கவனம் And செலுத்தவில்லை. even for Job, யோபுவுக்கும் கூட possessions அவன் வைத்திருக்கிற அந்த ஆஸ்தி, did not possess him. அதை அந்த ஆஸ்தி அவனை ஆட்கொள்ளவில்லை. Possessions அவனுடைய ஆஸ்திகள் did not possess him. அவனை ஆட்கொள்ளவில்லை. சொல்லுங்க, ஆஸ்திகள். His possessions, சொல்லுங்க, ஆஸ்திகள் his possessions அவனை ஆட்கொள்ளல, did not possess him. அவனை ஆட்கொள்ளல. Did not possess அவன் him. எத்தனை இருந்தாலும் How much ever he had with ஆண்டவருக்கு முன்பாக him, before God, ஒரு தாழ்மையான ஆசாரியனாய் he இருந்தான். was a humble priestly father. அதுதான் ஒரு நல்ல தகப்பனுக்கு அடையாளம். That is how a good father should be. Success did not make him self sufficient. வெற்றி அவனை சுயநிறைவு உள்ளவனாக He மாற்றவில்லை. was highly successful, அவன் மிகவும் வெற்றி சிறந்தவனாக but he இருந்தான். was not after success. ஆனால் அந்த சக்சஸுக்கு வெற்றிக்கு பின்பாக அவன் ஓடவில்லை. He was not self sufficient. நானே எனக்கு போதும் என்று அவன் இருந்து I have விடவில்லை. amassed enough, எனக்கு எல்லாம் இருக்கிறது, I have acquired enough, எனக்கு வேண்டியதெல்லாம் நான் I have பெற்றுவிட்டேன், saved enough, எல்லாவற்றையும் நான் I பாதுகாப்பாக have built வைத்திருக்கிறேன், mansions, நான் mansions மாட மாளிகைகளை இங்கே hundreds of கட்டியிருக்கிறேன், servants. நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் I am very இருக்கிறார்கள். familiar. என்னை எல்லோருக்கும் தெரியும், நான் Look at பிரசித்தி my பெற்றவன். status. என்னுடைய அந்தஸ்தை பாருங்கள், Most respected person. நான் எல்லோரும்
அதிகம் மரியாதை கொடுக்கிற ஒரு நபராக இருக்கிறேன். someone ஒருவர் in his place would have become self sufficient. யாரோ ஒருவர் அவனுடைய இடத்தில் இருந்திருந்தால் நானே எல்லாம் என்று நினைத்திருப்பார். I don't need to go to church. நான் சபைக்கு போக வேண்டிய I don't அவசியம் want இல்லை. this father. எனக்கு இந்த அப்பா தேவையில்லை. எனக்கு இந்த அப்பா தேவையில்லை, இந்த I don't சர்ச் need this தேவையில்லை, father, I don't need this இந்த church. அல்லேலூயா பிசினஸே வேண்டாம். I don't want this hallelujah business. இன்ஃப்ளூயன்ஸ் இந்த செல்வாக்கு did not replace his dependence on God. செல்வாக்கு தேவன் மீது சார்ந்திருப்பதை ஓ, மாற்றி அமைக்கவில்லை. அவனுக்கு தெரியாத மினிஸ்டர் கிடையாதுங்க. Oh, there's no minister that he does not know. அவனுக்கு தெரியாத அதிகாரி கிடையாதுங்க. There is no leader that he do not know. எனக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. I don't have to go anywhere. வீட்டு வாசல்ல இருந்து வெளியே வர வேண்டிய அவசியம் கிடையாது. There is no necessity for me to even come சும்மா out of ஒரு my கால் house. பண்ணா போதும் என்ன தேடி Just வருவாங்க. enough that I give a call to someone. மினிஸ்டர் என் வீட்டுக்கு The வருவாங்க. minister will come running to my அதிகாரிகள் house. என் வீட்டுக்கு The வருவாங்க. leader will come running to ஒரு my லேண்ட் house. ரெஜிஸ்டர் பண்ணனும்னு If சொன்னா I have to register a land, லேண்ட் ரெஜிஸ்ட்ராரே வீட்டுக்கு the வருவாங்க. registrar will come to my house. நான் போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் I கிடையாது. don't have to go to the registrar office to அந்த register my மாதிரி land. இன்ஃப்ளூயன்ஷியல் And that பர்சன். kind of an influential person he ஆனால் was. அவன் என்ன செய்யலங்க? And what did he not do? தன் சொத்து உடைமைகளை சார்ந்து கொள்ளல. He did not depend upon what அவன் he had, கர்த்தரை சார்ந்து but கொண்டான். he depended on God. Listen, fathers may achieve தந்தைமார்கள் பல காரியங்களை அச்சீவ் செய்யலாம். success in business and career, அவங்களுடைய வேலை விஷயத்திலே ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் பார்க்கலாம். but true greatness ஆனால் உண்மையான அந்த மேன்மை எதிலே is not இருக்கிறது? measured by your success. இது உங்களுடைய வெற்றியை சார்ந்ததாக அது Success கிடையாது. in business or career, உங்களுடைய வேலையிலோ உங்களுடைய வியாபாரத்திலே வருகிற வெற்றி கிடையாது. true greatness உண்மையாக அந்த பெருமையான is காரியம் measured by your humility before God. தேவனுக்கு முன்பாக உங்களை எவ்வளவாக நீங்கள் தாழ்த்துகிறீர்களோ அதை குறித்திருக்கிறது. ஒவ்வொரு தகப்பனும் Every single father. எவ்வளவு பெரிய சாதனையாளராக இருந்தாலும், Oh, you may be a great achiever. ஓ பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை நான் பிசினஸ்க்கு போனா எவ்வளவு லட்சத்துல Oh, சம்பாதிப்பேன் pastor, do சொல்லி you know when I go and do my business on a Sunday, how many lakhs எவ்வளவு that I சம்பாதிப்பேன் தெரியுமா? earn? Do you know how much I earn on a Sunday when அது I go? கிடையாதுங்க. It's not about that. ஆண்டவரை தேடுகிறவனாய் இருக்கும் பொழுது, When you are a God seeker, தாழ்மையுள்ளவனாய் when இருக்கும் you பொழுது, are a humble person, தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். God gives grace to those who are humble. ஆமென். Job's wealth was extraordinary. அவனுடைய ஆஸ்தி மிக சிறந்ததாக இருந்தது, பெரியதாக இருந்தது. God's testimony தேவனுடைய சாட்சி was not focused on his wealth. அவனுக்கு இருந்த ஆஸ்தியை குறித்தல்ல. When Satan came and stood before God, சாத்தான் தேவனுக்கு முன்பாக வந்து நின்ற பொழுது God never said to Satan, சாத்தானை பார்த்து தேவன் இப்படியாக சொல்லவில்லை. Satan, சாத்தானே, have you considered நீ இதை கண்டு கொண்டாயா? the richest person Job, இந்த மிக செல்வாக்கு நிறைந்த இந்த the யோபு, influential person Job, செல்வாக்கு நிறைந்த ஒரு யோபு, highly successful person அவன் Job, வெற்றி சிறந்த ஒரு யோபுவாக great இருக்கிறான். achiever Job, எல்லாவற்றையும் அவன் அச்சீவ் செய்த ஒரு மனிதன். அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிசாசை பார்த்து கேட்கலங்க. சாத்தானை பார்த்து அப்படியாக God did not ask Satan that way. ஓ ஜோப பாத்தியா? Oh, did you see Job? அவன் ஆஸ்திய பாத்தியா? Did you see his wealth? அவன் சாதனையை கேட்டியா? Did you see his achievements? எப்படி வளர்ந்தான் பாத்தியா? See how he grew in his life. அவன மாதிரி இருக்கணும். We should be அவனை like him. பார்த்துட்டு வந்தியான்னு ஆண்டவர் கேட்கலங்க. God did not ask Satan, did you see him Have that you way and seen come how to me? rich Job is? எவ்வளவு செல்வந்தனாக அவன் இருந்தான் என்பதை Never, பார்த்தாயா? never. It is not like that. Job chapter number 1, Job chapter 1 verse number 8. எட்டாவது வசனம். The Lord said to Satan, சாத்தானை பார்த்து சொல்கிறார், have you considered my servant Job? என்னுடைய ஊழியக்காரனாகிய யோபுவை நீ கண்டாயா? ஆமென். பணக்காரனை கண்டாயான்னு கேட்டாரா? Did you see Job, my wealthy person? செல்வந்தனை கண்டாயான்னு கேட்டாரா? Did he ask you, did you consider Job என் the wealthy தாசனை person? கண்டாயா? Say, did you see my எனக்கு servant? ஊழியம் செய்கிறவனை கண்டாயா? Did you see the one who served me? என்னே சாட்சிங்க. What kind of a testimony is that? A priestly father இந்த ஆசாரிய தந்தை is so humble. அவன் தன்னை தாழ்த்துகிறவனாக He இருக்கிறான். seeks God's face தேவனுடைய முகத்தை தேடுகிறவனாக before இருக்கிறான். seeking God's hand. தேவனுடைய கரத்திற்கு முன்பதாக தேவனுடைய முகத்தை இன்னைக்கு நம்ம தேடுகிறோம். நிறைய பேர் என்ன செய்றோம்? Today most of us, what do we do? முக்கியமா ஃபாதர்மார்கள் Especially fathers, என்ன செய்யக்கூடாது? what we shouldn't be doing. சர்ச்சுக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும்? When I go to church, what do I get? ஆண்டவர் கரத்தை தேடி நம்ம வரோம். We are
are coming seeking God's hand. எனக்கு ஆசீர்வாதம், I need blessings. எனக்கு வேலை கிடைக்கணும், I should get my job. எனக்கு விசா கிடைக்கணும், I should get my எனக்கு visa. வாசல் திறக்கணும், The door should be open for எனக்கு me. ப்ரமோஷன் I கிடைக்கணும், should get promotion. வர வேண்டிய பணம் கிடைக்கணும். The money has to come. எதை தேடி வரோங்க? What are we seeking and coming to ஆண்டவர் the கரத்தை church? தேடி வருகிறோம். So we are coming here seeking His hand ஆண்டவர் கரத்தை காட்டிலும் more than God's hand. ஆண்டவர் முகத்தை தேடும் பொழுது So when we seek God's face, அந்த கரம் தானாக உங்களையும் என்னையும் that ஆசீர்வதிக்கும். hand will automatically bless you and I. Have you considered my servant Job? என்னுடைய தாசனாகிய யோபுவை நீ கண்டாய். Oh, what a testimony it is. எப்பேற்பட்ட ஒரு சாட்சி அது. We need to be humble enough. ஆகவே நம்மை நாமே நாம் தாழ்த்தி இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், You may be a great person. எவ்வளவு பெரிய ஆளா You இருந்தாலும், may be a big person. உலகத்துல எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் In இருந்தாலும், this world, whatever status that you may be கர்த்தர் in, கண்கள் அதன் மீது அல்ல, but God's eyes are not on those அதன் மீது things. அல்ல. His eyes are not on those things. கர்த்தருடைய கண்கள். The eyes of the நீங்க Lord. கர்த்தருக்கு எப்படி ஊழியம் பண்றீங்க, How are you serving the Lord? எவ்வளவு தாழ்மையா இருக்கிறீங்க, How humble are you in His அதுதான் presence? முக்கியங்க. And that is what is more And important. thirdly, மூன்றாவதாக, the priestly father ஆசாரிய தந்தை is a generous giver, உதாரத்துவமாக கொடுக்கிறவனாக not a இருக்கிறார். self-centered taker. சுயத்தை மையமாக கொண்டு A generous giver. உதாரத்துவமாக கொடுக்கிறவராக யோபுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, As far as Job is concerned, கருமி அல்ல, கஞ்சன் அல்ல. he was not a miser. என்ன கஞ்சன் அல்ல, He was not a miser. அவ்வளவு பெயர், So many things. அவ்வளவு புகழ். He had so much fame. அவன் தனக்குன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்திருந்தானா, If he had got everything to himself, அவனை குறிச்சு இவ்வளவு பெருமை யாரும் பேச மாட்டாங்க. no one would talk with so great about Job. நான் யோபுவை குறிச்சு ஸ்டடி பண்ணும் பொழுது, As I was studying about the character கமெண்ட்ரிஸ Job, வாசிக்கும் பொழுது, as I was reading the commentaries, யோபு நல்ல சேரிட்டி பண்ற ஆளா he இருந்தாங்க, was a person who was doing lot of எல்லாம் charity. அள்ளி கொடுக்கிற ஆளா இருந்தாங்க. He gave liberally to வெறும் everybody. அள்ளி கொடுக்கிற ஆளு மாத்திரம் He அல்லங்க, was not just a liberal he person. invested in relationships. உறவிலே அந்த இடத்திலே அவன் இன்வெஸ்ட் செய்த ஒரு மனிதனாக உறவில் முதலீடு செய்தான். He invested in relationship. You and I as priestly fathers, ஒரு ஆசாரிய தந்தையாக we should not be self-centered takers. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக தன்னை தானே We மேன்மைப்படுத்துகிறவர்களாக should இருக்கக்கூடாது. invest in relationships. உறவிலே நாம் முதலீடு செய்ய வேண்டும். He cared about the well-being of his family. தன்னுடைய குடும்பத்தாரின் அக்கறை அவர்களுடைய அக்கறையின் மேல் இருந்தார். ஒரு குடும்பத்தின் தகப்பன் என்ன செய்யணுங்க? What should a father do in a பிள்ளைகள் family? மீது அக்கறையா இருக்கணுங்க, So they should show love and affection to குடும்பத்து the மீது children. அக்கறையா இருக்கணுங்க. So they should take care of the children அவன் of the சுகத்தை family. தேடக்கூடாதுங்க, He should not be seeking his own அவன் comfort. நிம்மதியை தேடக்கூடாதுங்க. He should not be seeking his own peace. என் பிள்ளைகள் சுகம்தான் என் சுகம், My children's comfort is my என் comfort. குடும்பத்து சமாதானம் தான் என் சமாதானம். My family's peace is my peace. He invested in relationships. ஆகவே உறவிலே முதலீடு செய்கிறான். He understood அவன் அதை புரிந்து that the கொண்டான். wealth was a stewardship from God. He understood. அவனுக்கு புரியுங்க, He understood எனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திக்கும், all my wealth that I எல்லா have, செல்வத்துக்கும், all the wealth that I எல்லா have been bestowed புகழுக்கும், with, all the fame that I have. எல்லாவற்றிற்கும் காரணர் அவர்தான். He is the one who is the reason for all these things. அவர்தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு. He is the one who blessed me with all these things. அதனால நான் எனக்குன்னு சொல்லி எதையும் வச்சுக்கிட முடியாது. So I shouldn't be holding anything for myself. A priestly father ஒரு ஆசாரிய தந்தை should ask himself, அவனை தானே கேட்டுக்கொள்ள how வேண்டும். can I bless my family? என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி ஆசீர்வதிக்க ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ன செய்யணுங்க? What should a spiritual father He do? should ask himself, தன்னை தானே கேள்வி கேட்டுக்கொள்ள how can வேண்டும். I bless my family? என்னுடைய குடும்பத்தை நான் எப்படியாக ஆசீர்வதிக்க நான் முடியும்? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னங்க, I told this in the first கொஞ்சம் service. விட்டிருந்தா உடைஞ்சு போயிருப்பேன். I would have been broken என் சர்ச்சில், in my church, என் சபை மக்கள், my church people, என் சர்ச்சில் இருக்கிற அப்பாவி அழகான அற்புதமான விலை மதிப்பற்ற குழந்தைகள், all those children, the precious children of my church, யாருமே வந்து no kid should come to me. அழுது சொல்லக்கூடாது, They should not cry and tell me, எங்க அப்பானால வீட்டுல சமாதானம் இல்ல, because of my father there is no peace in எங்க my அப்பா எப்பவுமே family. சண்டை போடுறாரு, My father is always fighting. குடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாரு, He drinks and he beats up everybody. ஒரு ஆல்கஹாலிக்கா இருக்கிறாரு, My father is an alcoholic. பயங்கர அடிக்டா இருக்கிறாரு. He is an alcoholic addict. ஒரு நாள் வீட்டுல சந்தோஷம் We கிடையாது, don't have peace even one day in our ஒரு family. குழந்தையும் அழுது வந்து சொல்லக்கூடாது. Like that, no child should come to me ஆண்டவர் crying, saying EAGCயில் all இருக்கிற these things. ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் Every single father in ஒரு EAGC, ஆசாரியனாய் எழுப்பணும். they should rise up as a priestly father.
என்னங்க சிலர் பயமுறுத்துறாங்க. Some people are scaring us. என்ன சில புருஷன்மார்கள் தகப்பன்மார்கள் பயமுறுத்துவாங்க. Some husbands, some fathers, they scare people like இவன் பண்ற சேட்டெல்லாம் உலகத்துக்கே தெரியும். people, the entire world knows what he does. அவன் போடுற சண்டை அந்த ஊருக்கே தெரியும். The entire city knows what kind of a fighter he மனைவி அடிச்சு நொறுக்கி முக ஷேப்பையே மாத்துறது ஊருக்கே தெரியும். the whole world knows that how he beats up his wife and changing the shape of the எப்படி face அபியூஸ் of his பண்றான் wife. ஊருக்கே தெரியும். Everybody knows how he abuses his wife. ஆனா என்ன பயமுறுத்துறது? But what words do they say? என்ன blackmail பண்றது? What kind of a blackmail they do? பாஸ்டர் வரைக்கும் போக கூடாது. It should not go till pastor. என்ன யார்கிட்ட போக கூடாது? Whom it should not go. பாஸ்டர் வரைக்கும் போன If you go to pastor, நான் சொல்றேன் யோ பாஸ்டர் வரைக்கும் போறது இல்லையா? it is not going to the pastor. நீ அடிக்கும் பொழுது பெரியப்பா கிட்டயே போயிடுச்சு. When you beat that person, it goes to your God himself. அங்கேயே போயாச்சு It செய்தி. is gone, the news is gone அவர் to him. எல்லாத்தையும் கவனிக்கிறார் And he பாஸ்டர். is watching everything. அப்ப எப்படி பயமுறுத்துறோம் பாருங்க. How we are scaring people. ஊர்ல மானமெல்லாம் போகிறது தெரியாது. They do not know how they are put to shame in the பாஸ்டர் entire கிட்ட world. மாத்திரம் போக கூடாது. But they say that it should not go to pastor A alone. priestly father In the ஆசாரிய தந்தை should ask, கேட்க வேண்டும், how can I serve நான் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், rather than be served? மற்றவர்கள் எனக்கு ஊழியம் செய்வதை விட எப்படி நான் ஊழியம் செய்யணும்? how should I serve? Jesus said, I have come to serve, not to be served. இயேசு சொன்னார், நான் ஊழியம் செய்ய வந்தேன், ஊழியம் கொல்ல அல்ல. ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல, I did not come to get ஊழியம் ministered. செய்யவே வந்தேன். I've come here to minister. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தகப்பன் Every father in a family, இயேசுவை பின்பற்றுவானானால் if they are following Jesus, அவனும் என்ன செய்யணுங்க? what he should also நான் do. ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல, I have not come to get ministered. ஊழியம் செய்யும்படியாக I have வந்திருக்கிறேன். come to minister to others. ஹalleluya. எனக்கு டைம் முடிஞ்சதுங்க. Time is over. Fourthly, நான்காவதாக, a priestly father ஆசாரிய தந்தை is a great leader, மிகப்பெரிய தலைவனாக இருக்கிறார். not a busy minister. வேலையில் அலுவலாக இருக்கிற Not a busy மனிதன் minister. அல்ல. வேலையில் அலுவலாக மூழ்கி போகிற A great மனிதனாக leader. இல்ல. ஒரு பெரிய தலைவன். Job was a great leader. ஜோப் ஒரு பெரிய தலைவனாக இருந்தான். இல்ல உலகமே போற்றக்கூடிய தலைவன். He was a leader with the whole earth was praising ஒரு him. பிசினஸ்மேனா இருந்தா இப்படி தான் இருக்கணும். If a businessman, he is the example of a businessman. ஒரு தலைவனா இருந்தா இப்படி தான் இருக்கணும். If someone has to be a leader, the leader should be ஒரு like Job. சாதனையாளர்னா இப்படி தான் An இருக்கணும். achiever should be like Job. ஓ 5 மாசத்துல பாரு எங்கேயோ போயிட்டாரு. Just in 5 months that person has gone 5 to this மாசத்துல level. பாரு எத்தனை கட்டிட்டாரு. In 5 months, how many things that he ஒரு has built. வருஷத்துல பாரு என்ன வாங்கிட்டாரு. Just in 1 year, how many ஓ things he has இருந்தா bought. இப்படி தான் இருக்கணும். Oh, someone has to be like this person. உலகமே போற்றக்கூடிய லீடர். A leader whom the entire earth is praising. உலகமே world is வியந்து praising. பார்க்கக்கூடிய லீடர். The entire world is amazed at the achievement. அந்த லீடர் என்ன செய்யக்கூடாது? And what that leader should not be உலகம் doing. போற்றட்டும். Let the world may say உலகம் many things. போற்றட்டும். The world may bring fame to him. அந்த லீடருக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. But the leader does not have any பக்கத்துல பார்த்து excuse. சொல்லுங்க ஒரு லீடருக்கும் எக்ஸ்கியூஸ் கிடையாதுன்னு Say சொல்லுங்க. that no leader has an excuse. Not at the cost of your family. உங்களுடைய குடும்பத்திற்கு பதிலாக எந்த காரியமும் Not at the செய்யக்கூடாது. cost of your children's future. உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு விலையாக நீங்கள் உங்க எதுவும் கொடுக்க முடியாது. பிள்ளைகளுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க அது கணக்கு வராது. It is not how much you spent for your children. எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சீங்க கணக்கு It's வராது. not where you are sending your children to study. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எவ்வளவு புகழ் பெற்றவர்னு சொல்லி அது கணக்கு It is வராதுங்க. not how famous you are that matters to the children. உங்க பிள்ளைகளோடு எவ்வளவு நேரத்தை How செலவழிச்சீங்க? much time do you spend with உங்க your kids? பிள்ளையோடு உட்கார்ந்து பேசுனீங்களா? Have you sat and உங்க spoke to பிள்ளைய your children? கூட்டிட்டு வெளியே Did போனீங்களா? you take your children out? அந்த பிள்ளை கப் வாங்கும் பொழுது, When the child gets that cup, அந்த கப் அவார்டு வாங்கும் பொழுது, when your child gets that அந்த award, மார்க்ஸ் கார்டு வாங்கும் பொழுது, and the child gets that mark அந்த card, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போகும் பொழுது, when you go to the parents teacher அந்த meeting, குழந்தை சக்சஸ் பார்க்கும் பொழுது, when you look at the success of your அல்லது அந்த child, குழந்தை விழும் பொழுது, and in that if the child அந்த falls, குழந்தை அடிபடும் பொழுது, and if the child gets hurt, அந்த குழந்தை வியாதிப்படும் பொழுது, if the child becomes sick, அப்பா கூட இருந்தாரா? did the father stay with the child? அதுதான் முக்கியங்க. That is what is important. அதான் முக்கியம். That is what is அதான் important. கர்த்தர் கணக்கு And வைக்கிறாருங்க. that is what God is யோபுவை concerned. பாத்தீங்கன்னு சொன்னா, So when you look at Job, though he was a great leader, அவன் ஒரு மிகப்பெரிய தலைவனாக இருந்த பொழுதிலும்,
He was not a busy minister. அவன் வேலையில் அலுவலாக இருக்கவில்லை. He was available. அவன் எல்லா நேரத்திலும் பிள்ளைகளுக்கு A அவன் priestly father is busy, அந்த ஆசாரிய தந்தை அலுவலாக இருக்கலாம், but available. ஆனால் அந்த இடத்திலே அவன் பிள்ளைகளுக்காக பக்கத்துல இருந்தான். பார்த்து சொல்லுங்க, உங்க குழந்தையோடு இருங்கன்னு சொல்லுங்களேன். Say, be with your children. குழந்தையோடு இருக்கணுங்க, You should be with your children. பிள்ளைகளோடு இருக்கணுங்க. You should be with your children. Children rarely remember how much money their father made. அவங்க அப்பா எவ்வளவு சம்பாதிச்சாங்க அப்படிங்கறத பிள்ளைங்க மறந்து They போயிடுவாங்க. rarely remember அத மறந்து போயிடுவாங்க. how much the father achieved. அவர் எவ்வளவு பெரிய சாதனை அவர் செய்தார். How many என்பதை medals? எல்லாம். எத்தனை மெடல்ஸ் How அவருக்கு many வந்தது. promotions? எவ்வளவு ப்ரமோஷன்ஸ் அவருக்கு வந்தது. அதெல்லாம் குழந்தை ஞாபகத்துல வச்சுக்கிடாதுங்க. The child will not remember all those things. They never forget ஆனால் எதை அவர்கள் மறக்க the மாட்டார்கள் என்றால் father's presence. அந்த தகப்பனுடைய அந்த பிரசன்னம் எங்க அப்பா கூடவே அவரோடு கூட இருப்பது. எங்க அப்பா கூடவே இருந்தாரு. My father was always with எங்க me. அப்பா மாத்திரம் இல்லைன்னு சொன்னா If not my father, நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன்னு I சொல்லி wouldn't have come to the place where I ஒவ்வொரு am. பிள்ளையும் சொல்லணும். Every single child Every should say that. child should testify. ஒவ்வொரு குழந்தையும் அப்படியான ஒரு If சாட்சியை not கொடுக்க for my வேண்டும். father எங்க அப்பா மட்டும் இல்லனா who stood by me, என் கூட எப்பொழுதுமே அவர் whose நின்னார். presence அவருடைய அந்த பிரசன்னம் was there all the time, அவர் என்னோடு கூட இருந்தது, எப்பொழுதுமே in இருந்தார். good time and bad time. என்னுடைய கஷ்ட காலத்திலும் என்னுடைய உயர்ந்த இன்னைக்கு காலத்திலும் நீட் எக்ஸாம் நடக்கு. today NEET exam is எத்தனை happening. குழந்தைகள் செத்து போனாங்க How தற்கொலை செஞ்சு. many children they committed suicide and died. இன்னைக்கு ஒரு அப்பாவும் பிள்ளையும் காலையில ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கொஞ்ச நேரம் சர்வீஸ் அட்டன் பண்ணி என்கிட்ட ஜாம் பண்ணிட்டு A போனாங்க. father and a daughter, they were there for some time in the first service, got prayed and they left for அந்த the right அப்பாக்கு exam. டிஸ்க் இஷ்யூ இருக்கிறது. The father has got a disc டிஸ்க் issue. இஷ்யூ, Yeah, டூ வீலர் ஓட்டக்கூடாது. he cannot drive a two-wheeler, ஆனாலும் வேற வழி இல்ல. but there is no other go. இங்க வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு He prayed கொஞ்ச நேரம் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு and for some time he attended the கேஆர்புரம் service. வரைக்கும் டூ வீலரை தான் பொண்ணை கொண்டு நீட் எக்ஸாம் கொண்டு போறாரு. He's taking his daughter to write the exam, NEET exam to KR Puram in the bike. நாளைக்கு அந்த பிள்ளை டாக்டர் ஆன பிறகு Tomorrow after the girl becomes a அந்த daughter, பிள்ளை மறக்காதுங்க, that daughter will not மறக்க forget கூடாது. and should not forget. எங்க அப்பா கூட இருந்தாருன்னு My சொல்லி. father stood with me. ஆக இந்த தந்தையர் தினத்தில் So in this Father's Day ஏஜிசியில் வைத்து at EAGC, ஆண்டவர் ஆசாரிய தகப்பன்மார்களை எழுப்புவாராக. let God rise a priestly fathers. ஆமென்.